ஹலோ டீச்சர்ஸ். இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனத்தை எப்படி இந்த சார்ட் மூலமாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்னு பார்க்க போகிறோம். தினசரி நம்ம எஸ்பிஎஸ்சில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனப்பாட வசனத்தை அந்த அநேக பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆனால் சில பிள்ளைங்க அதை உடனடியாக மறந்துடுவாங்க. அதனால் மனப்பாட வசனத்தை அவங்க எப்படி மனதில் மனப்பாடமாக வச்சுக்கணுன்னு நம்ம ஒரு வழிமுறையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் என்ன இருக்குன்னா, ஒரு சார்ட் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் ஒரு வசனம் எழுதி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதான்னு முதலாவது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வசனத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் இப்படி தான் அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த வசனத்தை இப்படி சார்ட்டில் நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஆஃபாக எழுதி நீங்கள் ஒன்று ஒன்றா மடித்து கடைசியாக ஒவ்வொரு வார்த்தையாக அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் காமிக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லிக் கொடுத்த வசனத்தோட அடுத்த வார்த்தை அவங்க கெஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:16 தான் இந்த வசனம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனத்தை தினசரி சொல்லி கொடுத்தீங்கன்னா, அது அவங்களுக்கு மறக்காமல் எப்பொழுதும் அவங்க இருதயத்தில் அந்த வசனம் மனப்பாடமாக இருக்கும். தேங்க்யூ.